ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம அவரைக்காவை வச்சு சூப்பராக ஒரு குழம்பு ரெசிபி பார்க்கலாங்க. இந்த குழம்பு ரெசிபி நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா அடிக்கடி செய்வீங்க. அந்தளவு டேஸ்ட்டான குழம்பு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இது போல் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்கறதெல்லாம் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாம் சேர்ந்து ஒரு டீஸ்பூன் அளவு வர மாதிரி சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காரத்துக்காக வரமிளகா 3 மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. அதையும் இதில் சேர்த்துட்டு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச அவரைக்காவும் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் இது போல் சின்ன அவரைக்காய் இருந்தாலும் சரி, இதுலேயே பட்டை அவரைக்காய் வரும், எந்த அவரைக்காவாக இருந்தாலும் சரி இது போல் குழம்பு செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த அவரைக்காவோடு சேர்த்துட்டு தேங்காய் பருப்பு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த தேங்காய் பருப்பு சேர்க்கறதுனால இந்த குழம்பு இன்னும் கூடுதல் சுவையாக இருக்குங்க. தேங்காய் பருப்பு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கு பிறகு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு, மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுடலாங்க. இந்த மல்லித்தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தாங்க. அதனுடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், விருப்பப்பட்டீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வழக்கமாக செய்கிற பொரியலை விட அவரைக்காயில் இது போல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு குழம்பு செஞ்சு பாருங்கள். அருமையான டேஸ்ட்டில் லஞ்ச் பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இப்போ இதில் 3 தக்காளியை பேஸ்ட்டு அரைச்சி சேர்த்துக்கலாம். பழுத்த தக்காளியை அரைச்சிங்க அப்படின்னா குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், கலரும் நல்லாயிருக்கும். தக்காளியை நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நம்ம பச்சை தக்காளியாக தானே அரைச்சோம், அதனால் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுட்டிங்க அப்படின்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். இப்போ சாம்பார் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. நம்ம சாம்பாருக்கெல்லாம் போடுவோம்ல அந்த மிளகாய் தூள். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவு குழம்பு வேணும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த அளவு நீங்கள் கரெக்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம குக்கரில் வேக வைக்கிறதுனால அந்த தண்ணியோட அளவு அப்படியே தான் இருக்குங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ நீங்கள் மூடி போட்டு வச்சுட்டு 2 விசில் விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளோட அவரைக்காய் குழம்பு மணக்க மணக்க ரெடி ஆயிருங்க. இந்த குழம்பு இட்லி, தோசை, சாப்பாடு அப்படின்னு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் பீக்கங்காவிலையும் குழம்பு செய்யலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். ப்ரெஷர் எல்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அவரைக்காய் குழம்பு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிருங்க. இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான ரெசிபிஸ் இருக்குது, விருப்பப்பட்டீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள்.